ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 கொஷின்ஸ் நீங்கள் வந்து இதில் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் 2025 உடைய ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 இது. சரிங்களா? பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 55 கொஷின்ஸ் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கான்செப்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 50 கொஷின் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி ப்ளஸ் ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு 100 கொஷின்ஸ் பக்கமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்ட் 1ல். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். 30 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புது கொஷின்ஸ். நீங்கள் பார்ட் 1ல் பார்த்த கொஷின்ஸ் இதில் இருக்காது. கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? அந்த கொஷின் கான்செப்ட் இருக்கும். இப்போ ஸ்டாட்டிக் இன்டென்ஸ் கண்டுபிடிங்க, கினமேட்டிக் இன்டென்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கும். அதே கொஷின்ஸ் இருக்காது. ஓகேங்களா? எஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான புல்லட் கொஸ்டின்ஸ். இது கம்பல்சரி இதில் வந்து கொஷின் கேட்பாங்க. ப்ளஸ் இந்த ஒரு 55 கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் ஒரு 30 கொஷின்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணால் 85 கொஷின்ஸ் இல்லை. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. மினிமம் 10 கொஷின் இது. ஓகேங்களா? எஸ், போகலாங்களா? ஓகே, கொஷின் நம்பர் 1. ஸோ இதை சால்வ் பண்ணி முடிச்சோன்னா இதனுடைய PDF ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். டெலிகிராம் குரூப் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். எஸ், ஓகே. த கொஸ்டின் நம்பர் 1, total degree of indeterminacy both internal and external of a plane frame shown in the given the figure is அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்டாட்டிக் இன்டென்சி கேட்குறாங்க. போத் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல். அப்போ SI is equal to இது டேரெக்டாக ஃபார்முலா எழுதுனா R minus 3 plus 3C minus R dash எழுதிக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ ஆர்ன்றது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அப்போ பாருங்கள், இது ஃபிக்ஸ்டு பீமுங்களா, ஃபிக்ஸ்டு ரெண்டுங்களா? அப்போ 3 6 9 12. அப்போ 12 மைனஸ் 3 ஃபார்முலா இருக்கிறது. க்ளோஸ் லூப்ஸ், சி ஃபார் க்ளோஸ் லூப்ஸ். ஏதாச்சும் க்ளோஸ் லூப் இருக்கா? எஸ். இது பாருங்கள், பர்ஃபெக்ட்லி 1 க்ளோஸ்ட், பர்ஃபெக்ட்லி 2 க்ளோஸ்ட். அப்போது இன்ட்டு 2, அப்போ 3 இன்ட்டு 2. எனி ரிலீசிங் ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஹிஞ்ச் இருக்குது பாருங்கள். எனி இன்டர்னல் ஹிஞ்சஸ் அதுதான் நமக்கு இருக்குது. அப்போ எத்தனை மெம்பர் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் R dash is equal to n-1. அப்போ 1 2 3 4 மெம்பர் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 4 - 1 3. அப்போ 3. ஓகேங்களா? எஸ். அப்போது 3 2 6, இங்கே ஒரு -3 -3 6 ஆச்சு. அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, 0. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 12. அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சி இஸ் 12. ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இதில் வந்து சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஸ்டாட்டிக் இன்டென்சி என்ன, ஒரு பிளைன் ட்ரஸ் கொடுத்துட்டு அதனுடைய ஸ்டாட்டிக் இன்டென்சி என்ன, ஃபிக்ஸ்டு பீம் கொடுத்துட்டு கேட்கலாம், கண்டினியூஸ் பீம் கொடுத்துட்டான். பட் கம்பல்சரி இதில் வந்து கான்செப்ட் இருக்கும். இந்த கான்செப்டில் ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? கொஷின் நம்பர் 2, consider the following statement with respect to the figure below of typical articulated frame. ஓகே, articulated frame. ஓகே, ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் தான். இது வந்து கன்ஃபைன்டு கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஹியர் ரோலர் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் ஒன், a frame is internally determinate and externally indeterminate. ஓகே. 2, the frame is internally indeterminate and externally determinate. Okay, the frame is internally as well as externally determinate. Okay, the frame is internally as well as externally is indeterminate. frame வந்து பார்த்தீங்கன்னா இது internally determinate externally determinate, இது statically indeterminate structure அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, அப்போது ஒரு ட்ரஸ் மெம்பர், ஓகேங்களா, ஆர்டிகுலேட்டட் ஃப்ரேம் ட்ரஸ்ன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. அப்போது ஸ்டாட்டிக்கல் இன்டர்னல், ஓகே, இன்டிட்டர்மினன்சி ஃபார் இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி வச்சுக்கோ. ஓகேங்களா? இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி இது வந்து இன்டர்னல். ஓகேங்களா? இன்டர்னல் பேஸ்ட் ஆன் தி மெம்பர். external, okay, SE for external based on the support. So external based on the support R minus 3. கரெக்டுங்களா? எஸ். அப்போ ரியாக்ஷன் பாருங்கள். அப்போ ஹிஞ்ச்டு சப்போர்ட் 2, இங்கே ரோலர் 1. அப்போ 3 -3 0. அப்போ எக்ஸ்டர்னலி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அப்போ இன்டர்னல் பேஸ்ட் ஆன் தி மெம்பர் M+3 - 2J. சாரி, M+3 - 2J. ஓகேங்களா? மெம்பர் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 மெம்பர். ப்ளஸ் 3 ஜாயின் பாருங்கள், 1 2 3 4 5 6 12. ஓகேங்களா? 6 × 2 12. அப்போ
0. அப்போ both statical internal plus external values are 0. So statically determined structure அப்படின்னு நாம சொல்லலாம். ஓகேங்களா? Frame is internally determinate and external தப்பு. Frame is internally determinate, indeterminate and externally தப்பு. Internally as well as external determined structure. அப்போ 3 only is correct answer. So option C is the correct answer. சரிங்களா? Yes. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Cன்ற ஆப்ஷன் 3 கரெக்ட். அதேமாதிரி இந்த 3ன்றது Cயில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்கலாம். ப்ரீவியஸ் பார்ட் 1 பாருங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். அதில் மேட்ச் தி ஃபாலோவிங்ல கொஸ்டின் கேட்டுருக்கலாம். ஆர் சிம்பிளாக என்னுடைய ஃபார்முலா என்னங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் ஃப்ரேமா இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேமா அப்படின்னு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 3, degree of kinematic indeterminacy of the given beam. ஓகேங்களா? அப்போ பீம் கொடுத்துட்டீங்க. அப்போ என்ன இது எக்ஸ்டர்னல் டிட்டர்மினேட் மீன்ஸ் ஆக்சுவலி ரிஜிட் மெம்பரா ஆக்சுவலி இன்ரிஜிட் மீன்ஸ் ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் ஆர் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர்னு கொடுக்கல. பட் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ரிஸ்ட்ரைன் பண்ணுமா? பண்ணாது. இது வந்து மூவ் ஆகுது. அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்டென்சிபிள் மெம்பர். அப்போ ஃபார்முலா 3J minus R minus M. சரிங்களா? மெம்பர் கிளப் பண்ணி ஜாயின் பாருங்கள். 1 2 ஜாயின் கரெக்டுங்களா? 2 ஜாயின் 6 மைனஸ் ரியாக்ஷன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீமில் 3 ப்ளஸ் ரோலரில் 1. சரிங்களா? எஸ். அப்போ 4 மைனஸ் மெம்பர் எத்தனை பாருங்கள்? ஒரே ஒரு மெம்பர் தான். அப்போ 5. ஓகேங்களா? சாரி 6 மைனஸ் 5. ஸோ கினமேட்டிக் இன்டென்சிட்டி இஸ் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இவங்க எதுவுமே கொடுக்க கிடையாது. அப்போ நீங்கள் மெம்பர் வந்து கழிக்காம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? பட் அது இல்லாமல் இங்கே ரோலர் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு ஹிஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கன்ஃபைன் பண்ணோம். இதுவும் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஈக்குவலாக வந்திருக்கும், இதுவும் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஈக்குவலாக வந்து சொல்லிட்டு இது நல்லிஃபை பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்டென்சிபிள் சம் டெல்டா குவான்டிட்டி வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீட்டா. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வேல்யூ இஸ் 1. கினமேட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி பீம் கிவன் பீம் இஸ் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. A 3-inch parabolic arch of span 20 meter and rise of 4 meter carries a concentrated load on 150 kilonewton at 4 meter from the left support of A. Calculate the vertical reaction and horizontal thrust. Okay, vertical reaction and horizontal thrust respectively. Okay, fine. Next, come. So 3-inch parabolic arch. இங்க ஒரு hinge, இங்க ஒரு hinge, சென்டரில் ஒரு hinge. ஓகேங்களா? எஸ். ஸோ ரைஸ் ஆஃப் 4 மீட்டர் கிவன் டேட்டா தான் எழுதிட்டு இருக்கேன். சரிங்களா? ரைஸ் ஆஃப் 4 மீட்டர் அண்டு லெஃப்ட் 4 மீட்டரில் இருந்து ஒரு 150 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாப்புல. சரிங்களா? எஸ். கிலோநியூட்டன். ரைட்டு. ஸ்பேன் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 20 மீட்டர் ஸ்பேன். ஓகே, ரைட். கால்குலேட் தி வெர்டிக்கல் ரியாக்ஷன் கேட்குறீங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்? VA நான் கண்டுபிடிக்கிறேன். அதேமாதிரி VB வெர்டிக்கல் ரியாக்ஷன். சரிங்களா? எஸ். ரிசல்ட்னு கேட்கலாம், அவங்க வெர்டிக்கல் ரியாக்ஷன் தான் கேட்குறாங்க அவங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ இப்போ டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் பாயிண்ட் சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் at A equal to 0. ஓகேங்களா? அப்போ VB சாரி சமேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் B is equal to 0 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ VA இன்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அப்போ பெண்டிங் மூமெண்ட் ஏல 0 எடுத்துக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பெண்டிங் மூமெண்ட் சமேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் A equal to 0. ஸோ VB இன்ட்டு டிஸ்டன்ஸ் 20 மீட்டர். ஓகேங்களா? அதேமாதிரி 150 இன்ட்டு 4 மீட்டர் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 4 மீட்டர். கரெக்டுங்களா? எஸ். இப்போ ஒரு 0 கேன்சல், 2 கேன்சல், பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 கிலோநியூட்டன். கரெக்டுங்களா? 30 கிலோநியூட்டன் வாட்? VBயோட வேல்யூ 30 கிலோநியூட்டன். சரிங்களா? இப்போ VA ப்ளஸ் VB இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கும்? 150 கிலோநியூட்டன். கரெக்டுங்களா? இப்போ VBயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 கழிச்சிட்டிங்க அப்படின்னா VA ஈக்குவல் டு 130 கிலோநியூட்டன். ஓகேங்களா? 30 கழிச்சுன்னா 120 கிலோநியூட்டன். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் 120 VA வேல்யூ 120 கிலோநியூட்டன் இருக்குங்களா? எஸ். VA வேல்யூ நமக்கு 120 கிலோமீட்டர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதை நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்லாம் நீட்டாக படிச்சிருப்போம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு வழியில் நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கண்டுபிடிச்சிக்கிறேன் நான். ஓகே. அப்போது ஹரிசாண்டல் HA இன்ட்டு இதனுடைய ரைஸ் என்ன, VB இன்ட்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன. ஓகேங்களா? ஸோ இப்போ H into rise value 4 meter equal to VB value என்ன சொல்லுங்க? 30 into distance of 10 meter. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ டிவைடட் பை 4 போடுங்க. 3/4 3/4னா 0.75 எழுதிக்கலாங்களா? 100 மல்டிப்ளை பண்ணால் 75 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன்
டி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதான் ஆன்சர்னு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், கம்பல்சரி இன்னொரு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட். A single rolling load of 10 kilonewton rolls from left end along a simply supported girder of span 20 meter. Absolute maximum positive and negative shear force respectively. Okay, fine. Single rolling load னு சொல்லிட்டீங்க, simply supported girder னு சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? அப்சல்யூட் அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்சல்யூட்லி மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்போ அந்த ரோலிங் லோடு எங்கே பிளேஸ் பண்ணால் ஷியர் எங்கே மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள்? சப்போர்ட்டில் தான் ஷியர் இஸ் மேக்ஸிமம். சப்போர்ட், ஓகேங்களா? இன் சப்போர்ட் மேக்ஸிமம் ஷியர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சப்போர்ட்டில் மேக்ஸிமம் ஷியர். அப்போ டோட்டல் 40 கிலோ நியூட்டன் இங்கே கொண்டு வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணால் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் பண்ணால் என்ன பண்ணுவோம் நம்ம? ஓகே, எனக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? இப்படி வருமா? கரெக்டுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்போது மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ண ரோலிங் லோடு வந்து இங்கே இடத்துல வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருக்கும். அதே ரோலிங் லோடு இந்த சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் லோடு எவ்வளோ மூவ் ஆகி பாருங்கள்? 40 கிலோமீட்டர். ஏன்னா 40 கிலோமீட்டர் ப்ளஸ் 40 கிலோமீட்டர். அதே சப்போர்ட்டில் லெஃப்ட் சைட் ரைட் சைட் சப்போர்ட்டில் கொண்டு வாங்க, கொண்டு வந்தீங்க அப்படின்னா -40 கிலோமீட்டர். கரெக்டாக? அப்போது மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மோட் அப்படின்னா 40 கிலோ நியூட்டன். ஷியர் ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸுங்கன்னா நெகட்டிவ் 40 கிலோ நியூட்டன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா இது. சரிங்களா? கம்பல்சரி இந்த கொஷின் கேட்பாங்க. இல்லை இப்போ ரோலிங் லோடு மூவ் ஆகுது, இந்த இடத்துல எனக்கு வந்து இதனுடைய ஆர்டினேட் வேல்யூ கண்டுபிடிங்க, பெண்டிங் மோட் வேல்யூ கண்டுபிடிங்க. இல்லை சில நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்படி லோடு கொடுத்துருவாங்க. லோடு கொடுத்துட்டு இதனுடைய ஐஎல்டி டயக்ராம் கொடுத்துருவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கொடுத்துட்டு இதனுடைய பெண்டிங் மோட் கண்டுபிடிங்க. இந்த இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் நெக்ட் ஆகுது, இந்த 20 கிலோமீட்டர் நெக்ட் ஆகுது. இதனுடைய ஆர்டினேட் வேல்யூ 0.5, இதனுடைய ஆர்டினேட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.3. அப்போ டேரெக்டாக லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், லோடு இன்ட்டு ஆர்டினேட், லோடு இன்ட்டு ஆர்டினேட்னா பெண்டிங் மோட் கிடச்சிடும். கம்பல்சரி இந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட். விச் டைப் ஆஃப் ஃப்ரேம் இட் வில் பி இஃப் இட் ஹேஸ் 3 ஜாயிண்ட் 4 மெம்பர்? ஓகேங்களா? ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குங்களாமா, மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெம்பர் இருக்கலாம். என்ன டைப் அங்கே? அப்போ M is equal to 2J - 3. இதை நான் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. எம்மோட வேல்யூ எதுனா 4, ஜாயிண்ட் எடுத்துனா 3, 6 - 3. அப்போது M வேல்யூ கிரேட்டர் தென் திஸ். ஓகேங்களா? M வேல்யூ கிரேட்டர் தென் 2J - 3. அப்போ இது என்ன சொல்லலாம் நம்ம? இது என்ன சொல்லலாம்? இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். சரிங்களா? இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதே M is equal to 2J - 3ன்னு சொன்னோம் நமக்கு பர்ஃபெக்ட். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். 1. 2 வந்து பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ லெஸ் தென் 2J - 3ன்னு சொல்லலாம். டிஃபிஷியன்ட் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிள் சொல்லலாம். தேர்ட் ஒன்று வந்து M is equal to greater than 2J - 3ன்னு சொன்னீங்க அப்படின்னா இன்டிடெர்மினன்ட் மெம்பர், ஸ்டேபிள் ஒன் ஆர் ரிடண்டன்ட் மெம்பர்னு சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். திடீர்னு மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். த ரேஷியோ ஆஃப் deflection of free end of cantilever due to an isolated load 1/3 and 2/3 of span அப்படின்றீங்க. ஓகே, the ratio கேட்குறீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலிவர் பீம் ஒவ்வொரு கேஸை தான் நம்ம அது போட்டாகணும். ஓகே, 1 minute. ஓகே, இதை நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் பெருசாக போகும். ஓகேங்களா? கேண்டிலிவர் பீம், ஃபைன். கேண்டிலிவர் பீம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ 1/3. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1/3 லோட் ஆக்டர்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இது வந்து L/3, இது வந்து நமக்கு 2/3 ஆஃப் L. கரெக்டுங்களா? எஸ், இல்லை 2/3ன்னு வச்சுக்கோங்க. இது 1/3, இது வந்து 2L/3. ஓகேங்களா? L/3. அப்போ என்னோட பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வரும்னு பாருங்கள். திஸ் இஸ் த பெண்டிங் மோட் டயக்ராம். அடுத்த பெண்டிங் மோட் WL/3. ஓகேங்களா? எஸ். அப்போது வாட் இஸ் த டிஃப்ளெக்ஷன் ரேஷியோ தானே கேட்குறீங்க? எஸ். அப்போ Δ1 ஈக்குவல் டு ஏரியா இன்டு X பார் டிவைடட் பை EA. கரெக்டாக? வித் ரெஸ்பெக்ட் டு எங்கன்னு கேட்குறீங்க? தி ஃப்ரீ எண்ட் ஆஃப் தி கேண்டிலிவர் பீம், ஃப்ரீ எண்ட்லேருந்து கேட்குறீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்னு கேட்குறீங்க. கரெக்டாக? எஸ். அப்போது ஏரியா, வாட் இஸ் த ஏரியா? half into WL/3 into the distance is L/3 of BH. L/3 into ஓகேங்களா X bar from this end. ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து இது வந்து ஆல்ரெடி 2/3 of L/3. ஓகேங்களா? 2/3 of L/3 ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு இருக்கிறது எகைன் ஒரு 2/3. கரெக்டுங்களா? எஸ், எகைன் ஒரு 2/3. ஸோ மல்டி பண்ணிக்கோங்க. 3 என்ன வரும் பாருங்க, காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 8. கரெக்டாக? எஸ். இது வந்து 6 + 2 8. அப்போது 8/,
8 பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா WL கியூப், இங்கே L ஸ்கொயர், இங்கே உள்ள ஒரு L, 8 பை 3 × 3 வந்து பார்த்திங்கன்னா 9, எகைன் உள்ள வந்து பார்த்திங்கன்னா 9 × 2. ஓகேங்களா? எஸ். அப்போ 8 டிவைடட் பை 9 9 81, 9 9 81 × 2 162. ஓகேங்களா? WL கியூப் டிவைடட் பை 162. WL கியூப் டிவைட் பை 162. இது வந்து பார்த்திங்கன்னா 1/3, டெல்டா ஆஃப் 1/3. ஓகேங்களா? எஸ். இது வந்து 1. அடுத்தது டெல்டா ஆஃப் கேண்டிலிவர் பீம். கொஷின் பாருங்கள், எவ்வளோ கொஷின் ஒரே ஒரு லைன் தான். இதுக்கு நம்ம எத்தனை வேலை பண்ண வேண்டியது பார்த்தீங்களா? 2/3. 2/3 போங்க. 2/3. திஸ் இஸ் த 2/3. சேம் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா L/3 வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ ஹேண்டு. அப்போ இதனோட பெண்டிங் மட்டும் நமக்கு என்ன வரும்? WL/3. 2 டைம்ஸ் ஆஃப் WL/3. சேம் ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் WL/3 இன்ட்டு 2/3. ஓகேங்களா? 2/3 ஆஃப் L இன்ட்டு எகைன் இதனுடைய சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. 2/3 ஆஃப் L இன்ட்டு 2L/3. ஓகேங்களா? ப்ளஸ் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு? L/3. ஓகேங்களா? L/3. நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே 2/3 9. இது நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக? எஸ். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு என்ன வரும்? 1 minute. ஸோ திஸ் ஒன் 4. ஓகேங்களா? 4 டிவைடட் பை 2 × 9 WL கியூப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும்? 2/3. ஆல்ரெடி 4 டிவைடட் பை 9 ப்ளஸ் எகைன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 டிவைடட் பை 9. ஓகேங்களா? அப்போ 7/9. ஓகேங்களா? சேம் 7/9 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 7/9, 4 28. 28 டிவைடட் பை 162 WL கியூப். சரிங்களா? இது வந்து டெல்டா ஆஃப் 2/3. ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்குறீங்க? இந்த ரேஷியோ 1/3க்கும் 1/3 வேல்யூ 8 டிவைடட் பை WL கியூப். WL கேன்சல் பண்ணிடுங்க. 162 டிவைடட் பை 28 டிவைடட் பை 162பா. 162 கேன்சல், அந்த 28 மேலே கொண்டு போயிருங்க. சரிங்களா? அப்போது 8 டிவைடட் பை 28 தான் உங்களுக்கு ஆன்சர். 8 டிவைடட் பை 28 ஏதாச்சும் பண்ண முடியுங்களா? 2ஆல் அடிக்கலாமா? 4ஆல் அடிக்கலாம். 1 4 4, 2 நாங்க 8, 7 நாங்க 28. அப்போ 2/7 தான் ஆன்சர். எங்கே இருக்காரு பார்த்துக்கோங்க. 2/7 தான் ஆன்சர். சிம்பிளான ஒரே கொஷின், ஒரே ஒரு லைன் தான். பட் இதுக்கு எத்தனை பேஜ் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா the slope value area into x bar divided by EA. எங்கே கேட்குறாங்க? ஃப்ரீ ஹேண்டு கேட்குறாங்க. சிம்பிளாக அந்த கொஷினுக்கு கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் திஸ்? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஃப்ரீ ஹேண்டு, த லோட் இஸ் ஆக்டிங் L/2 ஆர் L/3, 2/L/3 அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இது. ஓகே, இதே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ டஃப்பாக தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. த லோட் இஸ் ஆக்டிங் அட் ஃப்ரீ ஹேண்டு, வாட் இஸ் த டிஃப்ளெக்ஷன் அட் ஃப்ரீ WL/3 இப்படி கூட கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? எஸ். பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஈஸி. In a beam of length L, 4 possible ILD influence line diagram for a shear force at a section located at distance L/4 from the left, okay, left support, marked P, Q, R and S as shown below. The correct influence line diagram என்னன்னு கேட்குறீங்க. ஓகே, அப்போது பாருங்கள், ஒரு லென்த் ஆஃப் பீம் கொடுத்துட்டேன் அப்படின்றீங்க, L/4 மார்க் பண்ணிட்டீங்கன்றீங்க. ஓகேங்களா? இது 3/4 ஆஃப் Lன்னு சொல்லிட்டீங்க. அப்போது என்னோடய ஃபார்முலா நமக்கு என்ன? ILD x இன்ட்டு, ஓகேங்களா, சாரி, L மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா x/L. கரெக்டுங்களா? அப்போ எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா L தான். இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 0.25, 1/4ன்னு சொல்லிட்டீங்க, டிவைட் பை L. அப்போ 0.75 Lன்றது இந்த வேல்யூ 0.75. இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸு 0.25 L. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 0.6 கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி எங்கே இருக்கார்? ஏல இருக்கார். ஓகேங்களா? அப்போ ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம், டேரெக்டாக ஆர்டினேட் கொடுத்தும் கேட்கலாம், இல்லை ஆர்டினேட் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அந்த ILD டயக்ராமில் முல்லர் பிரிஸ்லா பிரின்சிபல் அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் சிம்பிளி சப்போர்ட்டட் ரோலிங் லோடுன்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே வருதும், மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே வரும், அப்சல்யூட் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஓகே, த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினன்சி ஆஃப் எ ரிஜிட் ஜாயிண்ட் ஃப்ரேம் சொல்லிட்டீங்க P,
QRS as shown in the PQR shown in this figure. Okay, it's supported by the cable, supported as shown in this figure. ஓகேங்களா, கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் இண்டென்சி SI is equal to R minus 3 plus 3C minus R. ஓகேங்களா, எஸ். வாட் இஸ் த ரியாக்ஷன்? 4. ஓகேங்களா, 3 ப்ளஸ் க்ளோஸ் லூப் ஏதாச்சும் இருக்குங்களா? எதுவும் கிடையாது. ஓகேங்களா, 0 மைனஸ் ரிலீசிங் ஃபோர்ஸ் இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கா? எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ பாருங்கள், 4 minus 4. அப்போ ஸ்டாட்டிக் இண்டென்சி இஸ் 0 இருக்குங்களா? ஆப்ஷன் எஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஹிஞ்ச். பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் த ஃப்ரேம், திஸ் இஸ் த கேபிள். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஹிஞ்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒருவேளை நீங்கள் இன்டர்னல் ஹிஞ்சை கன்சிடர் பண்ணல, ஆன்சர் 1 வந்துடும். சரிங்க, தப்பது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் நல்ல கொஸ்டின் இது. ஓகே, எஸ். A tension in kilonewton 10 meter long cable சொல்லிட்டீங்க. 10 meter long cable. ஓகே, as shown in the figure, neglecting the self weightless. ஓகேங்களா, tension in kilonewton. ஓகேங்களா, இந்த கேபிள் வந்து tension in kilonewton என்னன்னு கேட்குறீங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு RQ reaction RP plus RQ is equal to what? டோட்டல் 120 கிலோமீட்டர். கரெக்டுங்களா? எஸ், 120 கிலோமீட்டர். இப்போ இந்த லோடு சிமெட்ரிக் ஆக்ட் ஆகும், ஆஃப் ஆஃப் லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், நமக்கு தெரிஞ்சிருச்சோம். சரிங்களா? எஸ். ஓகே, எஸ். அப்போது இது வந்து போய் நமக்கு ஹரிசாண்டல் மெம்பர் போயிட்டுருக்கோம். இது நமக்கு கேபிள். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஆஃப் ஆஃப் தி லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எப்படி சொன்னீங்க? பிகாஸ் ஆஃப் திஸ் சிமெட்ரிக். இந்த பக்கம் 3 மீட்டர், இந்த பக்கம் 3 மீட்டர், கேபிள் லென்த் 5 மீட்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ஆஃப் தி லோடு வந்து ரியாக்ஷனில் 60 கிலோ நியூட்டன் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும். சரிங்களா, 120ல் பாதி 60 கிலோ நியூட்டன். இல்லை அதர்வைஸ் டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அதான் வரப்போகுது. ஓகே, இதோட ஹைட் என்ன சொல்லிட்டீங்க நீங்கள்? இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்னு சொல்லிட்டீங்க. இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்னு சொல்லிட்டீங்க. இது 5 மீட்டர்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இது டீட்டா. ஓகேங்களா, எஸ். இப்போது இது ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் டென்ஷன் இப்படி நமக்கு வருது. அவே ஃப்ரம் த ஜாயின்ஸ் நமக்கு டென்ஷன் கொடுக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் அப்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த டீட்டா வேல்யூ பாருங்கள். டீட்டா சைன் டீட்டா ஒன்று எடுத்துக்கோங்க, இன்னொன்று காஸ் டீட்டா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டு தான் நமக்கு வேணும். சைன் டீட்டா, டீட்டா எங்கே இருக்குது? டீட்டாக்கு எதிர்வுள்ள பக்கம் எதிர்பக்கம், இது வந்து கர்ணம். அப்போ 4/5 சைன் டீட்டா, எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகேங்களா, அடிப்பக்கம் பை கர்ணம் வந்து காஸ் டீட்டா, அடிப்பக்கம் பை கர்ணம். ஓகேங்களா, adjacent divided by hypotenuse. இது opposite divided by hypotenuse. ஓகேங்களா, எஸ். இப்போ நமக்கு பாருங்கள், இதுதான் நமக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, இதுதான் நமக்கு ஜாயிண்ட். ஓகே, செப்பரேட்டாக வரும். இது உன்னுடைய இன்ச் ஜாயின் வச்சுக்கிறேன். இது இங்கே வச்சுருவோமே, இதோட இன்ச்சு ஜாயின் வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு இந்த இடத்துல 60 கிலோ நியூட்டன் தெரிஞ்சிருச்சு. ஆஃப் ஆஃப் தி லோடுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த கேபிள் ஃபோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த கேபிள் ஃபோர்ஸு இந்த டைரக்ஷன் ஆஃப் டீட்டாவில் போனால் காஸ் டீட்டா, ஆப்போசிட்டில் வந்தால் நமக்கு சைன் டீட்டா. நமக்கு என்ன வேணும்? சமேஷன் ஆஃப் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 தான் நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் நோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன் தி ஜாயிண்ட் பி. ஓகே, ஸோ சமேஷன் ஆஃப் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் நமக்கு பாருங்கள், அப்வர்ட் பாசிட்டிவ் 60 கிலோ நியூட்டன் மைனஸ் இந்த ஃபோர்ஸ் டவுன்வர்டு வருது, அது நமக்கு டீட்டாக்கு ஆப்போசிட்டில் போகிறதுனால கேபிள் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஃபோர்ஸ் ஆன் தி கேபிள் இன்ட்டு வாட்? ஹரிசாண்டல் காஸ் டீட்டா சைன் டீட்டா. ஓகேங்களா, சைன் டீட்டா போட்டாச்சு ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு 60 ஈக்குவல் டு எஃப் கேபிள் ஃபோர்ஸ் டிவைடட் பை சைன் டீட்டா. சைன் டீட்டா என்னப்பா? 4/5. இப்போ அது 5 மேலே போயிடுமா? எஸ். ஓகே, அப்போது ஒரு 4 3 அடிச்சுக்குவோம், 30 டைமு, இது 2 டைமு, இப்போ 15. ஓகேங்களா, 15 × 5 75 கிலோ நியூட்டன்ஸ் த கேபிள் ஃபோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா, 75 கிலோ நியூட்டன்ஸ் தி கேபிள் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அதர்வைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரிக்காக கிடையாது, எனக்கு டவுட் இருக்குன்னா டேக்கிங் பெண்டிங் அபவுட் பாயிண்ட் Q, டேக்கிங் பெண்டிங் அபவுட் பாயிண்ட் B, உங்கள் விருப்பம் தான். சரிங்களா, இது எனக்கு தெரிஞ்சிச்சு சிமெட்ரிக்காக இருக்குது. 120 கிலோ நியூட்டன், இதில் 60 ஆக்ட் ஆகும், இதில் 60 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, a figure 2-inch parabolic arch span of L subjected to uniformly distributed load intensity of Q per unit length ன்னு சொல்லிட்டீங்க. The maximum bending moment of the arch of the cable 2-inch parabolic arch பெண்டிங் மூமெண்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகும்? வரக்கூடிய இந்த பெண்டிங் மூமெண்ட்டை நல்லிஃபை பண்ணிடும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. சரிங்களா, இதே கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கேட்பாங்க. 2-inch parabolic arch. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோலர் சப்போர்ட் இருக்கும். சரிங்களா, ரோலர் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ரோலர் சப்போர்ட் இருந்து நமக்கு என்ன வரும்?
WL square divided by 8 because of this is statically determined structure elastic one. இது வந்து கன்ஃபைன் ஒன்று. இந்த இடத்துல நமக்கு கன்ஃபைன். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நம்ம ரெசிஸ்ட் பண்ணுமா, லோடு இப்படி ஆக்டாக நமக்கு என்ன ஆகுது, இது வந்து இப்படி போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா, சம் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த மூவ்மெண்ட்லாம் நமக்கு என்ன ஆகும், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்ட்டு ரிலிஃபை பண்ணாது. இது நமக்கு டேரெக்டாக ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்துன்னா WL squared by 8H நமக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா PE equal to WL squared by 8 நமக்கு வரும் சரிங்களா. அப்போது டியூ டு திஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகும், இது 0 ஆகிடும் சரிங்களா. எஸ், இது கூட கொஸ்டின் கேட்கலாம். why the bending moment of the arches is 0 throughout length uniform distributed load 1 due to the horizontal force ன்னு கேட்கலாம், due to the vertical force something, but the perfect reason is due to the horizontal force is nullifying the bending moment due to the load. Okay, yes. Next, okay, in a 2-hinged arch shown below, if the moment 500 kilonewton meter acting at B produces, okay, acting at B produces 1, the displacement is 0.005 meter at C, okay, at C, then the rotation produced at B due to 100 kilonewton at C. Okay, this is for Petty law. அதாவது Petty's law or Max Petty's law தான் பெட்டர் ஓகேங்களா. மேக்ஸ் ரெசிப்ரோக்கல் தியரம் இஸ் வில் கம் ஃபார் இங்கேயும் ஓகே, அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. அப்போ 1 2 ஓகேங்களா ஈக்குவல் டு P இன்ட்டு 2 அப்படி வச்சுக்கலாம். ஸோ 2 1 ஓகேங்களா, 2 1, அதாவது மூமெண்ட்னால ரொட்டேஷன் என்ன, ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இதுதான் கான்செப்ட் சரிங்களா. இல்லை 1 ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் 1 1 2 2ன்னு வச்சுக்கோங்க நீங்கள், அதான் பெட்ரு. 1 1 2 2 சரிங்களா. 1 1 2 2 மூமெண்ட்னால ரொட்டேஷன் என்ன ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அதை ரெண்டும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு சரிங்களா. எஸ், என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ ஆக்ட் ஆகுது மூமெண்ட்டு 500 கிலோமீட்டர்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இன்ட்டு அதெல்லாம் வந்து ரொட்டேஷன் என்னன்னு சொல்லிட்டீங்க நீங்கள், பாயிண்ட் டிஸ்பிளே 1 minute வாட் they are asking, ரொட்டேஷன் ப்ரொடியூசர் டு பி. ஓகே, அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்கீங்க, இது எனக்கு தெரியாது, ரொட்டேஷன் தெரியாது. 500 லோடுன்னு கொடுத்துருக்கீங்க 100 கிலோமீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க 0.005 சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன கேட்குறீங்க நீங்கள், தென் ஓகே இங்கே பாருங்கள் அட் சி, தென் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ்ட் அட் பி டியூ டு 100 கிலோமீட்டர் லோட், ரொட்டேஷன் என்ன 100 கிலோமீட்டர்னால ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் அடிச்சு போடலாமா, 2 0க்கு 2 0 கேன்சல், 1க்கு 1 கேன்சல். அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.001பா சரிங்களா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு 0.001. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 0.001 அட் டீட்டா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. எஸ், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரொம்ப முக்கியமான ரொம்ப கொஸ்டின். சில நேரத்தில் கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கூட லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். லோடு 1 ஓகேங்களா. எஸ், ஸோ இதனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm. இதே லோடு 2 இங்கே ஆக்ட் பண்ணுறீங்க சரிங்களா, லோடு 2, இதனால் வரக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இடத்துல எக்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ 1 ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 1 டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 2 ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால் 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 2 ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், a stiffness of a beam deflecting in a symmetric mode show in the figure is deflection. அப்போ டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்குறீங்க, ரொட்டேஷன் வேல்யூ 1ன்ட்டிங்க. ஓகே, ஸோ கவனிங்க, அப்போ என்ன இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, கப்புள் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா, கப்புள் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் போத் எண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்லைக் மூமெண்ட்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா, அன்லைக் மூமெண்ட். அப்போ அன்லைக் மூமெண்ட் நமக்கு என்ன அர்த்தம், த்ரூ அவுட்லேருந்துக்கு எம் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா, த்ரோக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம் வந்து நமக்கு எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், கான்ஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் கரெக்டாக. எஸ், மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இது நமக்கு M/A டயக்ராம் கிடச்சிருச்சு, M/A டயக்ராம் கிடச்சிருச்சு. அப்போ இது கான்ஜுகேட் பீம் நான் வந்துட்டேன். அப்போ M/A டயக்ராம் டீட்டா ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது நமக்கு என்னது டீட்டா ஓகேங்களா. டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்னது டெல்டா சரிங்களா. மூமெண்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டெல்டா. அப்போ நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல, ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு K ஈக்குவல் டு மூமெண்ட் டிவைடட் பை ரொட்டேஷன் கரெக்டுங்களா. எஸ், ஓகே. அப்போது இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்னென்னு சொல்லுங்கள், WL/2 கரெக்டுங்களா, WL/2 யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்ட் ஆகும்போது. அப்போ நமக்கு என்ன வரும், ML டிவைடட் பை 2EA தான் நமக்கு வந்திருக்கும் சரிங்களா. ML டிவைட் பை 2EA, டபுள்யூக்கு பதிலாக M போட்டாச்சு, M/A லோடுக்கு பதிலாக நமக்கு M/A டயக்ராம் எடுத்தாச்சு ஓகேங்களா. அவங்க என்ன கேட்குறாங்க,
வாட் இஸ் தி ஸ்டிஃப்னஸ்னு கேட்குறாங்க. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா, அப்போ டீட்டா தான் நமக்கு கிடச்சிருச்சு இங்கே சரிங்களா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு எம்எல் டிவைடட் பை 2EI அண்டு இந்த டீட்டா ஆல்சோ ஒன்னுன்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் டீட்டா ஆல்சோ 1. அப்போ டீட்டாவுடைய வேல்யூ 1 வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சரிங்க. டீட்டா ஓகே. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு மூமெண்ட் டிவைடட் பை ரொட்டேஷன் கரெக்டுங்களா. எஸ். அப்போ என்ன பண்ணலாம், அந்த 2A இந்த பக்கம் கொண்டு வந்துட்டுமா. எஸ். அப்போ 2EI டிவைடட் பை எல் கரெக்டாக. அதாவது இந்த டீட்டா கொண்டு வந்துட்டேன், 2A மேலே கொண்டு வந்துட்டேன், எல்லையும் கீழே கொண்டு வந்துட்டேன் சரிங்களா. அப்போது இதனோட வேல்யூ என்ன சொல்லிட்டீங்க, மூமெண்ட்டோட ஸ்டிஃப்னஸ் தான் கேட்குறீங்க கரெக்டுங்களா. அப்போ இதனோட வேல்யூ ஸ்டிஃப்னஸ் கே இஸ் ஈக்குவல் டு 2EI டிவைடட் பை எல் ஓகேங்களா. அந்த டீட்டா வேல்யூ நமக்கு போட்டாலும் ஒன்று தான் போடணும் ஒன்று தான். அப்போ 2EI டிவைட் பை எல் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் இதில் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ML ஸ்கொயர் டிவைடட் பை 8E நமக்கு வரும். திஸ் இஸ் ஃபார் டிஃப்ளெக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். இது கொஸ்டின் லாஸ்ட் பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே. The carryover moment at end B due to M applied at A for the given the beam is carryover moment at end B ல என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன மூமெண்ட் அப்ளை பண்ணுறாங்க, this is a beam ஓகேங்களா. ஓகே இது சிம்பிளி பீம். இந்த இடத்துல நீங்கள் வந்து M அப்ளை பண்ணுறீங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும், M/2 வந்திருக்கும். there is no need to change the rotation கரெக்டாக. எஸ். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன, M/2 ப்ளஸ் M/2 கரெக்டாக கொடுத்துருங்க. இது கரெக்டாக, இது தப்பு ஓகேங்களா. இங்கே உடனே நம்ம என்ன பார்க்கணும், சப்போர்ட்டை பார்க்கணும். இங்கே என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, சிம்பிளி சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க சரிங்களா. சிம்பிளி சப்போர்ட்டில் மூமெண்ட் கேரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மூமெண்ட் இஸ் 0. ஸோ அப்போ கேரி ஓவர் மூமெண்ட் நமக்கு என்ன வரும், இடத்துல 0 தான் நமக்கு வரணும். அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் நமக்கு என்னன்னு சொல்லுங்கள், கேரி ஓவர் மூமெண்ட் டிவைடட் பை அப்ளைடு மூமெண்ட் M. அப்போ 0 பை எனிதிங் வேல்யூ 0. கேரி ஓவர் ஃபேக்டரும் நமக்கு 0 அண்டு கேரி ஓவர் மூமெண்ட்டும் நமக்கு 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. நீங்கள் பாட்டுக்கு M-னா இங்கே M/2 வரும்னு போட்டக்கூடாது ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் திஸ் சப்போர்ட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட். ஸோ லோ மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். there is no மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி 0. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எப்பயும் போல் கேஷுவலாக போடும்போது இங்கே இங்கே M/2 நம்ம போட்டக்கூடாது, தப்பு ஓகேங்களா. சப்போர்ட்டை நம்ம பார்க்கணும். ஓகே. இதே இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவராக இருக்குது, இது ஃபிக்ஸ்டு ரெண்டாக இருக்குது, M நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல M/2 நமக்கு வந்திருக்கும். சேம் பாசிட்டிவ் ஓகேங்களா. எஸ். இந்த இடத்துல பாசிட்டிவ் டைரக்ஷன் இருந்தால் பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து நெகட்டிவ். ஓகே எஸ். நெக்ஸ்ட் following the structure is என்னன்னு கேட்குறீங்க, ஸ்டேபிள், ஸ்டாட்டிக்கலி, இன்டிட்டர்மினேட்லி அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள் இதுவெல்லாம் கேட்குறீங்க. ஓகே. அப்போ ஸ்டாட்டிக் நிமிஷம் கண்டுபிடிச்சிடறாங்களா, R-3 + 3C - R ஓகேங்களா. வாட் இஸ் R வேல்யூ, ரியாக்ஷன்ஸ் 3 6 ஆயிடுச்சு கரெக்டுங்களா. பிகாஸ் ஃபிக்ஸல் சப்போர்ட் 3 3 6 ரியாக்ஷன். க்ளோஸ் லூப் ஏதாச்சும் இருக்காப்பா, எதுவும் கிடையாது. அப்போ 0. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா, 2 இன்ச் இருக்குது, 1 2 ஓகேங்களா. அப்போ 2 அப்போ 5 6 - 1 ஓகேங்களா. இப்போ ஸ்டாட்டிக் இன்டர்ம்ஸ் இஸ் த 1, ஸ்ட்ரக்சர் இஸ் த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸ்டாட்டிக்கலி அன்ஸ்டேபிள் தப்பு ஓகேங்களா. ஸ்டாட்டிக்கலி அன்ஸ்டேபிள் தப்பு, ஜியோமெட்ரிக்கல் அன்ஸ்டேபிள் தப்பு, இன்டர்னலி அன்ஸ்டேபிள் தப்பு ஓகேங்களா. ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஓவர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து ஓவர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லிக்கலாம். பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு நமக்கு வரல, பாசிட்டிவ் தான் நமக்கு வந்துருக்குது ஓகேங்களா. அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பிகாஸ் ஆஃப் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ச்சு தான் நமக்கு. அப்போ நமக்கு எப்படி வரும், இப்படி தான் நமக்கு போகும் ஓகேங்களா. எஸ். there is have some stiffness, நமக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இந்த பீம் லோடு ஹரிசாண்டல் லோடு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஆஃப் இது வந்து ஃபிக்ஸ்டு ரெண்டு நமக்கு. ஓகே. பிகாஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் இன்டிட்டர்மினேட். ஓகே. ஸ்டேபிள் இன்டிட்டர்மினேட் தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே எஸ். நெக்ஸ்ட் ஓகே. a concentrated load, okay, a concentrated load W moves on a span of 3-inched arch. ஓகே 3-inched archல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோடு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே மூவ் ஆகட்டும். கான்சன்ட்ரேட்டட் லோடு இஸ் மூவிங். இங்கே மூவ் ஆகுது, இங்கே மூவ் ஆகுது, இங்கே மூவ் ஆகுது, ஃபுல் லென்த்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. தி ஹரிசாண்டல் த்ரஸ்ட் அட் சப்போர்ட் மேக்ஸிமம் when the load the load is placed at center of the crown சொல்லலாம், ஆர் ரைஸ் ஓகேங்களா. மேக்ஸிமம் ரைஸ் சென்டர் ஆஃப் தி ஹிஞ்ச், தேர்ட் ஹிஞ்சில் வந்து ப்ராப்ளம் தான். என்ன நமக்கு வரும், PL/4H நமக்கு வரும் ஓகேங்களா. எஸ். அப்போ அந்த லோட் அண்ட் ஆர்டினேட் நம்ம போட்டிங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு என்னென்னு கிடச்சிட போகுது. எங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்க, இந்த ஸ்ப்ரிங்கிங் அப்படின்றது இதுதான் நமக்கு ஸ்ப்ரிங்கிங் சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கிங்.
1/6 ஆஃப் தி ஸ்பேன் கிடையாது, குவார்டர் ஆஃப் தி ஸ்பேன் கிடையவே கிடையாது. த க்ரௌன் ஓகேங்களா, த க்ரௌன் இந்த டாப் ஹைட் சென்டரில் தான் 20 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் 10 மீட்டர் இது சென்டரில் ப்ளேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டு கிடைக்கும். இது ஐஎல்டியில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் ஏன்னா சில நேரத்தில் என்ன தெரியும் பண்ணுவாங்க, லோடை கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் தான் மேக்ஸிமம் த்ரஸ்ட்டுன்றாங்க. இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் 20 மீட்டர் ஸ்பெண்ட், அப்போ நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், இதோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ டேரெக்டாக PL/4H அப்போ என்னன்னு இங்கே இருந்ததுன்னா ஆர்டினேட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆர்டினேட் இன்ட்டு இந்த லோடு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே எஸ். நெக்ஸ்ட் L/4H சாரி ஓகேங்களா, L/4H நம்ம போகிறோம். ஓகே எஸ். PL/4H கிடையாது, L/4H. ஓகே எஸ். நெக்ஸ்ட் PL/4H அப்படின்னா டேரக்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா எஸ். Given the figure shows a portal frame with one end is fixed, okay, one end is fixed and the other end is hinged. The ratio of the fixed end moment MBA to MCD, ஓகேங்களா, MBA to MCD, ஓகேங்களா எஸ். அப்போ ஃபிக்ஸ்டு end மூமெண்ட் கேட்குறீங்க. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் தேர் இஸ் நோ வெர்டிகல் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால் நமக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல, ஸ்வே நடக்குமா? அப்போ இது எப்படி ஸ்வே ஆகும் பாருங்கள், இது ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னா இது என்னோட ஸ்வே எப்படி நடக்கும், இது நமக்கு ஹிஞ்ச் அப்படின்னா இதனோட ஸ்வே நமக்கு எப்படி நடக்கும், இப்படி நடந்திருக்கும். கரெக்டாக எஸ். அப்போ இந்த டெல்டா குவான்டிட்டி என்னப்பா, இந்த டெல்டா குவான்டிட்டி என்னப்பா, அதாவது இந்த MBA அப்படின்றது இந்த நிறைய செட்டில்மெண்ட் டெல்டாவெலாம் வருது, இந்த MCD சாரி அப்படின்றது என்னோட செட்டில்மெண்ட்லாம் நமக்கு வருது. அப்போது ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அதர் ரெண்டும் நமக்கு ஃபிக்ஸ்டு. அப்போ நமக்கு இந்த டெல்டா குவான்டிட்டி செட்டில் ஆனால் நமக்கு என்ன ஃபார்முலா, MBA இஸ் ஈக்குவல் டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா எஸ் 6EI டெல்டா செட்டில்மெண்ட் டிவைடட் 6EI டெல்டா டிவைட் பை L². L மீன்ஸ் இயர் ஹைட், L தான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி MCD ஒன் எண்டு ஹிஞ்சுடு அதர் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ நமக்கு என்ன வரணும், 3EI டெல்டா டிவைட் பை L², 3EI டெல்டா டிவைட் பை L². டேரக்ட் சரிங்களா, டேரெக்டாக அடிச்சிடலாமா? அப்போ 2 கிடச்சி நமக்கு என்ன 2ன்னு ஆப்ஷன் இருக்குது. கரெக்டாக 2 ஆப்ஷன் தப்பு. ஒய், பிகாஸ் ஆஃப் இதனுடைய பீமோட கெப்பாசிட்டி பாருங்கள் 0.5I அப்படின்னு சொல்லிட்டுங்க, இது L/2 சொல்லுங்கள். அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல சரிங்களா. அப்போ அப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது, 0.5. ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு E இன்ட்டு ஐயோட வேல்யூ 0.5 டிவைடட் பை டெல்டா வச்சுக்கோங்க. ஓகே ஐ இருக்கட்டும், டெல்டா டிவைடட் பை L/2. அப்போ L/2 இன்ட்டு L/2 கரெக்டாக. அப்போ இது தூக்கி மேலே போட்டுக்கலாமா, 4ன்னு வருமா. இப்போ 4ன்னு மல்டிப்ளை பண்ணும்போது இது 2 1 ஆகிடும். அப்போ மீதி மறுபடியும் 2 6 வந்துடும். கரெக்டாக எஸ். அப்போ மறுபடியும் இதோட வேல்யூ 6EI ஃபைனல் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் திஸ் வேல்யூ ஆல்சோ 6EI டெல்டா டிவைட் பை L². வாட் இஸ் த ரேஷியோ வேல்யூ ஆஃப் திஸ் ஒன் அண்ட் என்ன கேட்குறீங்க, MBA to MCD. வாட் இஸ் த வேல்யூ, இதுவும் 6EI டெல்டா டிவைட் பை L², இதுவும் 6EI டெல்டா டிவைட் பை L². ஆன்சர் இஸ் 1. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ்க்கு என்னென்ன லெட்டர்ஸ்க்கு என்னென்ன வேல்யூ, ஈக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்க, ஐக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்க, எல்லுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னு போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது. சிம்பிளாக இதோட ஃபார்முலா கூட கேட்கலாம் சரிங்களா. ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு, அதர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எண்டு சிம்பிளி சப்போர்ட், அதர் ரெண்டு ஃபிக்ஸ்டு, டெல்டா செட்டில்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன நம்ம பார்க்கணும். ஓகேவா எஸ். நெக்ஸ்ட் ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் த ஸ்டேட்மெண்ட், தி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னா, நாட் அப்ளிகபிள்னு கேட்குறீங்க, அப்ளிகபிள் கிடையாது, நாட் அப்ளிகபிள். 1, த மெட்டீரியல் டஸ் நாட் ஒபே தி ஹூக்ஸ் லா, தப்பு. இஸ் ஒபே தி ஹூக்ஸ் லா. ஓகேங்களா. அப்ளிகபிள்னா நமக்கு என்ன அர்த்தம், நாட் அப்ளிகபிள், ஒபே தி ஹூக்ஸ் லா, ஃபஸ்ட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு the effect of temperature changes are taken into the consideration. தப்பு. effect of consideration நம்ம பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா. எஸ், effect of consideration is பண்ணவே மாட்டோம், அதுவும் தப்பு நமக்கு. The structure is being analyzed for the effect of support settlement. support sinking வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போது இதுவும் நமக்கு வந்து நாட் அப்ளிகபிள் தான். எல்லாமே வந்து நமக்கு நாட் அப்ளிகபிள் தான். அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. மெட்டீரியல் should be obey the Hooke's law is the correct principle of superposition. Material should be obey the Hooke's law. The temperature effect is not considered. The structure being analyzed, okay, the structure is not analyzed being the support is sink or settlement அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அண்ட் அனதர் ஒன், லாஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருப்போம், the sum of the settlement is equal to individual settlement of the beam அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா. individual settlement of the beam wherever the load is acting on the beams அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட்
Okay, for the frame shown the below, the distribution factors for their member BC and BA. ஓகே ஜாயிண்ட் பியில் கேட்குறீங்க. ஓகே ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், அதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம கொடுத்தாவே நம்ம ஓகே ரொம்ப பெரிய கொஷின்ஸ் போல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க, மூமெண்ட் கேட்டுருங்க அப்படின்னு. இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஈஸியாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ் போகலாங்களா? ஓகே சாரி எஸ் ஓகே. ஸோ ஜாயிண்ட் பி, இந்த ஜாயிண்ட் பியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் பி ஓகேங்களா, ஜாயிண்ட் பி. ஓகே வாட் தேர் ஆஸ்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஓகேங்களா, அப்போது ஜாயிண்ட் பியில் நான் என்ன மெம்பர் எடுத்துக்கிறேன், பிஏ எடுத்துக்கிறேன். பிஏ இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி மெம்பர் பிஏ டிவைடட் பை சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் மெம்பர் at a joint. ஓகேங்களா, sum of relative stiffness of the member at a joint BA plus BC பா, கரெக்டா? எஸ் நெக்ஸ்ட். அப்போ ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி மெம்பர் BA பாருங்கள். BA வந்து இங்கே வந்து பார்த்தா ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ நமக்கு என்ன வரும், ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது 4EA divided by L ஆர் டேரெக்டாக நமக்கு வந்து EI divided by Lனு கூட போட்டுக்கலாம். EI divided by L. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுவும் சேம் EI divided by L ப்ளஸ் எகைன் இது வந்து ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு EI divided by L. ஓகேங்களா, எஸ் நெக்ஸ்ட். இப்போது ஈயோட வேல்யூ கொடுத்துருக்கீங்களா, இஐ வேல்யூ இஐ தான் எங்களுக்கு. ஓகேங்களா, எஸ் அப்போ இஐ வேல்யூ எங்களுக்கு இஏ, லென்த் வந்து 6 மீட்டர். அப்போது இஐ டிவைடட் பை 6 டிவைடட் பை இஐ டிவைடட் பை 6 ஃபார் பிஏ. ஓகேங்களா, ப்ளஸ் பிசிக்கு பாருங்கள் 2EI கொடுத்துருக்கீங்க. அப்போ 2EI டிவைடட் பை 8பா, அப்போ 4. ஓகேங்களா, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 1/6 இஐஏலாம் கேன்சல் பண்ணி விட்ருங்க. 1/6 டிவைடட் பை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா, 10 டிவைட் பை கீழே வந்து 24ன்னு இருக்கும். கரெக்டுங்களா, அப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. 24 டிவைடட் பை 10 6. ஓகேங்களா, 1 6 6 4 6 24 6 நாள் எஸ் 1 6 2 பண்ணு 3 18 4 6 24. கரெக்டுங்களா, எஸ் அப்போ டிவைட் பை 10. அப்போ 0.4. 0.4ன்றது என்னது, பிஏவோடைய வேல்யூ 0.4. பிஏ இஸ் ஈக்குவல் டு 0.4. தென் வாட் அபவுட் பிசி, சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 1 மைனஸ் 0.4 0.6. கரெக்டா, எஸ் 0.6. அவங்க என்ன கேட்குறாங்க, பிசியோட வேல்யூ 0.6. என்ன கேட்குறீங்க, பிசி தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க. அப்போ பிசியோட வேல்யூ 0.6, பிஏவோட வேல்யூ 0.4. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் ஒன்று பிஏ கண்டுபிடிச்சிட்டு 0.4 இருக்குன்னு சொல்லிட்டு ஏவை போட்டக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா, எந்த ஆர்டரில் கேட்குறாங்க, ஃபேக்டர் ஆஃப் தி மெம்பர் பிசி அண்ட் பிஇ. ஓகேங்களா, ஏன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே எஸ். எ ஃபிக்ஸ்டு பீம் ஏபி has a hinge at C mid span. A concentrated load P is applied at C. What is the fixed end moment? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. இதில் ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. The load is acting. சிம்பிளாக முடிச்சிடும் இந்த கொஸ்டின் எப்படின்னா. ஓகேங்களா, அது இப்போ கொஸ்டின் இப்போ நான் அட்டன் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. The load is acting at center. ஓகே, அப்போ சிமெட்ரிக் ஆங்கிள் லோட் ஆக்ட் ஆகும். அப்போ சிமெட்ரிக் அப்படின்னா இந்த பக்கம் பாதி P/2, அப்படியே இந்த பக்கம் பாதி P/2. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஆன்சர். அப்போ லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அப்போ P/2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் இஸ் L/2. த ஆன்சர் இஸ் PL/4. ஆன்சர் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, எஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி உடனே எனக்கு தெரில, ஏன்னா இந்த பக்கம் L/2 லோடு சிமெட்ரிக் ஆக்ட் ஆகுது. அப்போ பாதி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா, எனக்கு இந்த மாதிரி தெரில. அப்போ என்ன பண்ணணும், மெக்கானிசம் பண்ணணும் நான் அந்த இடத்துல. அப்போது நான் பிரிக்கிறேன். அப்போ லோடுன்றது அங்கே ஆக்ட் ஆகுது, ஹிஞ்சை தனித்தனியாக பிரிச்சாச்சு. ஓகேங்களா, லோடுன்னு இந்த பீமில் ஆக்ட் ஆகுது ஏசியில். திஸ் இஸ் ஏசி, திஸ் இஸ் சிபி. ஓகேங்களா, பீன்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. இது பிரிக்கும் போது இந்த ஹிஞ்சில் எனக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். அதே ரியாக்ஷன் எனக்கு இங்கேயும் நடக்குமா, பிரிச்சிடும், ரியாக்ஷன் பிடிச்சிடும். இந்த லோடு இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோடை பிரிச்சிங்க, இந்த ரியாக்ஷனை பிரிக்கிறீங்க. அப்போ பிரிக்கும் போது இந்த இடத்துல ரியாக்ஷன். அப்போ ரியாக்ஷனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு லோடுனால வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன். அதான கான்செப்ட், சரிங்களா? அப்போ வந்து இதில் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் என்ன, ஈக்குவல் டு டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன். அப்போ PL³ டிவைடட் பை 3EI இஸ் ஈக்குவல் டு 2 கேண்டிலிவர் பீம். சரிங்களா, எஸ். அப்போ சேம் அதே மாதிரி போடுங்க. PL³ டிவைடட் பை 3EI. இங்கே 2 ரியாக்ஷன் இருக்குன்னா 2. ஓகேங்களா, EI கேன்சல், இந்த 3க்கு 3 கேன்சல், மீதி நமக்கு என்ன இருக்கும், இந்த 2 மட்டும் போட்டிங்க அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு P/2ன்னு இருக்கும்பா. சரிங்களா, R ஈக்குவல் டு P/2. அப்போ இந்த இடத்துல ஆரோட வேல்யூ P/2ன்னு போடுங்க. சம் ஆஃப் திஸ் வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து P லோட் இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, இங்கே P/2ன்னு உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக R ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போது P
into L by 2 into L by 2. ஓகே, இந்த ஆரோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி, P by 2 தெரிஞ்சிருச்சு கரெக்டுங்களா. அப்போ லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் PL டிவைடட் பை 2 மைனஸ் PL டிவைடட் பை இங்கே L by 2 ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது L by 4. அப்போ ரெண்டையும் ஈக்குவல் ஆக்குங்க. நமக்கு என்ன வருது பெண்டிங் மூமெண்ட்டு 4 இங்கே 2. அப்போ PL டிவைட் பை 4 வந்துச்சா ஆன்சர் கரெக்டாக. எஸ், நீங்கள் இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர். பட் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு படிக்கும் போது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுக்கு நம்ம போட்டு பார்த்துட்டு அவருக்கு தேவை இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் எனக்கு வேணும், அவ்வளோதான். இப்போ பெண்டிங் மூமெண்ட் D is equal to PL by 4. ஓகே, எஸ் யுவர் விஷ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பிரித்து போட்டுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, எஸ் நெக்ஸ்ட். A fixed beam with the central point load undergoes a slight settlement at one end. Okay, select the suitable answer for the following. Okay, moment induced. Okay, moment induced at both end will be same. Moment introduced at the end that has undergo settlement will maximum. Moment introduced will maximum at the end having no settlement. 0 moment at the end having. கொஸ்டின் என்ன கேட்குறீங்க, ஒரு ஃபிக்ஸ்டு பீம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஃபிக்ஸ்டு பீம் கான்சன்ட்ரேட்டட் லோடு அண்டர்கோஸ் அப்படின்ட்டீங்க. ஸ்லைட் செட்டில்மெண்ட் அட் ஒன் எண்ட். ஓகே திஸ் கொஸ்டினா. இப்போ பாருங்கள், ஒரு ஃபிக்ஸ்டு பீம் கொடுத்துட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சப்போர்ட், ஏதோ ஒரு சென்ட்ரல் லோடு ஆக்ட் டபுள்யூன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுச்சுப்பா. அப்போ இது டெல்டாக்கு ஒன் செட்டில் ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள் இப்போ என்ன நமக்கு வந்திருக்கும் அப்படின்னா கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நமக்கு பெண்டிங் மூமெண்ட் ட்ரா பண்ணுறப்பா. பெண்டிங் மூமெண்ட் ட்ரா பண்ணோம் நமக்கு என்ன வந்திருக்கும், பெண்டிங் மூமெண்ட் WL by 8. ஓகேங்களா. அப்போ நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் நெகட்டிவ். அதே மாதிரி இந்த இதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் இட் வில் கம் லைக் திஸ். கரெக்ட், எஸ் WL by 8. ஓகே, அப்போ சப்போர்ட் A, இது சப்போர்ட் B. இப்போது ஏதோ ஒரு எண்டு செட்டில் ஆகிட்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு ஓகேங்களா ஸ்லைட்லி செட்டில். அப்போ இந்த எண்டு வந்து சப்போர்ட் ஆகிடுச்சு, இப்படி செட்டில் ஆகி போச்சு கரெக்டாக. அப்போ செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்திருக்கு. அப்போ நமக்கு செட்டில் என்ன -6EI டெல்டா டிவைடட் பை L ஸ்கொயர். சரிங்களா. சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் -6EI டெல்டா டிவைடட் பை L ஸ்கொயர். கரெக்டுங்களா. செட்டில்னால வரக்கூடிய மூமெண்ட் வேல்யூ கரெக்டாக. எஸ், இப்போ ஒரு என்ன கேட்குறது, மூமெண்ட் இன்ட்ரடியூஸ் அட் போத் எண்ட் வில் பி மேக்ஸிமம். எப்படி மேக்ஸிமமாக இருக்கும், எக்ஸாம்பிள் WL by 8 வேல்யூ நான் என்ன வச்சுக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன்ப்பா. ஓகேங்களா, 10 -10 வச்சுக்கோங்க. இந்த WL by 8 வேல்யூ +10. ஓகேங்களா, ஏன்னா ரெண்டும் ஈக்குவலான வேல்யூ தான் வரணும். இந்த 6A டெல்டா பை L ஸ்கொயர்னால் வரக்கூடிய வேல்யூ வந்து -2. இந்த இது வேல்யூ -2. ரெண்டுமே ஆஸ் பர் ஃபார்முலா படி டவுன்வர்ட் செட்டில்மெண்ட் நெகட்டிவ் வேல்யூ தான் வரணும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் படிச்சிருப்போம். டவுட்டாக இருந்தால் இதை போய் இந்த கான்செப்ட் மட்டும் ஒரு டைம் இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. டேபிளேஷன் இருக்கும், அந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போது மூமெண்ட் இன்ட்ரடியூஸ் போத் எண்ட் வில் பி மேக்ஸிமம். எப்படி போத் எண்ட் மேக்ஸிமம் இருக்கும், MA ஓட வேல்யூ வந்து எடுங்க ஃபஸ்ட்டு. இங்கே ஆல்ரெடி -10, நான் ஒரு -2 என்ன வந்திருக்கு, நமக்கு -12 வந்துருக்குது. இந்த பக்கம் நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல +10 -2. அப்போ MBயோட வேல்யூ வந்து 8 வந்திருக்கு கரெக்டாக. எஸ், எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே ரைட். மூமெண்ட் இன்ட்ரடியூஸ் அட் ஒன் எண்ட், மூமெண்ட் இன்ட்ரடியூஸ் அட் த எண்ட் தட் ஹேஸ் undergoes settlement will be maximum. Moment introduced at the end undergoes settlement maximum. எது வந்து செட்டில் ஆகுதோ அது மேக்ஸிமம் அப்படின்றீங்க. அப்படியா, கிடையாது, ஏன்னா அது கம்மியாக தானே வருது. எஸ், மூமெண்ட் இன்ட்ரடியூஸ் வில் பி மேக்ஸிமம் அட் த எண்ட் ஹேவிங் நோ செட்டில்மெண்ட். எஸ், எந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செட்டில்மெண்ட் இல்லையோ அந்த வேல்யூ தான் எங்களுக்கு அதிகமாக வருது. இதே ஏன்னா சார் ஓகே நீங்கள் எப்படி போட்டிங்க, செட்டில்மெண்ட் இப்படி போடுங்க பார்ப்போம். சாரி, செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடுங்க, இந்த செட்டில்மெண்ட் போடுங்க. இந்த செட்டில்மெண்ட் போட்டாலும் நமக்கு என்ன வருது, எந்த எண்ட் டவுனோட இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு என்ன இருக்கும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுனோட டைரக்ஷன் மைனஸ் தான், நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. மைனஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், எதில் செட்டில்மெண்ட் இல்லையோ எந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். தட் பிளேஸ் நோ செட்டில்மெண்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ், ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேங்களா, கொஷின் வந்து சிம்பிள் தான், பட் ஆனால் எத்தனை கான்செப்ட் பார்த்தீங்களா. இந்த கொஷின் கூட சிம்பிளாக கொஷின் கேட்கலாம், செட்டில்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு 6A. இதே ஒரு ரெண்டு ஹிஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா 3L டெல்டா பை L ஸ்கொயர். ஹிஞ்ச் சப்போர்ட்டில் 0, and which place is fixed, that only 3L delta by L square. Next, a propped cantilever beam. Okay, propped cantilever you know. ஓகேங்களா, one end is fixed, other end is roller support. This is a propped cantilever beam AB. The span of L, A and B, the span of L subjected to movement at prop end. Prop end B ல வந்து பார்த்தீங்கன்னா movement act ஆகிட்டு இருக்கு. ஓகே,
வாட் இஸ் த ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்? அப்போ இங்கே m ஆக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ்டு எண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கும்? m/2ன்னு வந்திருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த கேரி ஓவர் ஃபேக்டர்? கேரி ஓவர் மூமெண்ட் டிவைடட் பை அப்ளைடு மூமெண்ட். அப்போ நமக்கு என்ன வரும்? கேரி ஓவர் மூமெண்ட் m/2, இது m. அப்போ m கேன்சல். அப்போ 1/2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், a simple plain truss acted upon by a load of 2p at apex A shown below. The axial force on the member AB. இந்த ABல ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? எஸ், அதை நீங்கள் இங்கேருந்து கண்டுபிடிச்சாலும் சரி, சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிமெட்ரிக் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா, எல். அப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் நமக்கு என்ன வந்திருக்கும்? ரியாக்ஷன் நமக்கு it will come on upward direction of 2p ஆக்ட் ஆகுது, இங்கே p வந்திருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் நமக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவலாக சிமெட்ரிக் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த லோடு வந்து பின்னு நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆங்கிள் நமக்கு வந்து 45 டிகிரி. அவங்க நம்ம என்ன கேட்குறாங்க? ஏபியில் தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போது இது வந்து அப்போர்ட் ஆக்ட் ஆகுது, இது டுவர்ட்ஸ் ஜாயின் வருது நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? டுவர்ட்ஸ் ஜாயின் இஸ் கம்ப்ரெஷன். அப்போ சமேஷன் ஆஃப் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஹரிசாண்டலாக வந்து காஸ்டிட்டா, வெர்டிக்கலாக போனால் சைன்டிட்டா. இந்த இடத்துல 45 டிகிரினா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ பி அப்போர்டு பாசிட்டிவ் மைனஸ் எஃப்ஏபி ஹரிசாண்டல் காஸ்டிட்டா, வெர்டிக்கலாக வந்து சைன் டீட்டா ஈக்குவல் டு 0. சைன் 45ன்னு வச்சுக்கோங்க டேரெக்டாக, ஈக்குவல் டு 0. அப்போ P is equal to FAB sin 40 by 1/√2. So now FAB is equal to √2 P. ஓகேங்களா? √2 P இருக்காரா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. சில பேர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க ஆன்சரை? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டீட்டா, இதுக்கு ஆப்போசிட் என்ன டீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2p டிவைடட் பை காஸ் டீட்டா, சைன் டீட்டா, மறுபடியும் அகைன் எஃப்ஏசி டிவைடட் பை சைன் டீட்டா, எஃப்ஏபி டிவைடட் பை சைன் டீட்டா போட்டு அந்த ஆங்கிள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இங்கே 45 மீதி நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும்? 45 90 வந்திருக்கும். அப்போ இந்த 90 அப்படிங்கும்போது டோட்டலாக 360 அப்படிங்கும்போது பேலன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பிரித்து போட்டுட்டு இருப்பாங்க. 135 அதெல்லாம் தேவையே கிடையாது. சரிங்களா? டேரெக்டாக ரியாக்ஷன் கண்டுபிடிங்க, எந்த சப்போர்ட் கேட்கணும்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, 1 minute. எஸ், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் எ பீம் எலிமெண்ட் இஸ் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸ்டிஃப்னஸ் வாட் இஸ் தட்? ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் தி ஸ்டிஃப்னஸ் தான் நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? எஸ். அப்போது ஏ இன்வர்ஸ் முதல்ல மாடுலஸ் கண்டுபிடிங்க. அப்போ இந்த ப்ராக்கெட் குள்ள மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ மாடுலஸ் எடுத்திங்கன்னா நமக்கு வரும் 4 மைனஸ் 2 4 1. அப்போ 3 தான் நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ. அப்போது நமக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் இன்வர்ஸ் நம்ம எடுக்கணும். L டிவைடட் பை 3, L divided by 2EI into modulus of A is the 1/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் பிளேஸை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? லீடிங் பிரின்சிபல் டயங்கலில் பிளேஸை மாற்றுங்க, லீடிங் டயங்கலில் மைனஸ் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். அப்போ L divided by 6EI 2 -1 -1 2. ஓகேங்களா? இது எங்கே இருக்காருன்னு பாருங்கள். L divided by 6EI 2 -1 -1 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட்டு, stiffness matrix method is an category. Stiffness matrix method K. ஓகேங்களா? SK method stiffness matrix method is displacement method. ஓகேங்களா? displacement method and it is the compactability equation. ஓகேங்களா? compactability equation தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். எங்கே இருக்காரு? compactability method. ஓகேங்களா? சாரி ஓகேங்களா? ஃபோர்ஸ் மெத்தட் இஸ் த கம்பேக்டிபிலிட்டி மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அண்ட் ஈக்குலிபிரியம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அண்ட் ஈக்குலிபிரியம் மெத்தட். ஃபோர்ஸ் மெத்தட் இஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். காம்பேக்டிபிலிட்டி ஈக்குவேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் காம்பேக்டபிலிட்டி அப்படின்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் நினச்சிட்டு இருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, ஃபார் த கிவன் ட்ரஸ் PQR ஃபைண்ட் தி ஃபோர்ஸ் இன் எ மெம்பர் PR. PR எங்கே இருக்காரு? இதுதான் PR. இந்த மெம்பரில் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓகே, அப்போ ரியாக்ஷன் அப்போர்டு வருதுன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் P இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம கான்செப்ட். ஓகேங்களா? சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் ஈக்குவல் டு 0.
நோ நம்ம பிஆர் தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இந்த இடத்துல ரியாக்ஷன் வேணும். அப்போ சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மொமெண்ட் q அட் 0ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மொமெண்ட் q ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் கிளாக் வைஸ்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட். இது போட தான் நமக்கு பெஸ்ட். ஏன்னா அப்போ தான் நம்ம அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் கரெக்டாக இல்லைன்னு நமக்கு தெரியும் ட்ரெஸ்ஸில். ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் பாருங்கள், இது நமக்கு கிளாக் வைஸ் டேரக்ஷன். அப்போ நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் போடுங்க. p இன்ட்டு டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். சரிங்களா? p இன்ட்டு ஆர்பி ரியாக்ஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். இது பாருங்கள், இதுவும் நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் 500 இன்ட்டு ஹைட்டு. ஓகேங்களா? இது நமக்கு ப்ளஸ் 500 இன்ட்டு ஹைட்டு 2 மீட்டர். அப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஆர்பி மைனஸ் இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு 2. ஓகேங்களா? 2 கேன்சல். அப்போ மைனஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 500 கிலோமீட்டர். அப்போ நமக்கு மீனிங் என்னது? இப்போ நெகட்டிவ் வந்தால் மீனிங் நமக்கு என்ன? அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் தப்பு. சரிங்களா? அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் தப்பு. அப்போ ஃபோர்ஸ் நமக்கு எங்கே வரும்? டவுன்வர்ட் டேரக்ஷனில். ஏன் இதில் நம்ம அக்யூரேட்டாக போடணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துட்டாங்க டென்ஷன் கம்ப்ரெஷன் சொல்லிட்டு. இதில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 505 நியூட்டன் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இப்போ ஆர்பி வேல்யூ நமக்கு டவுன்வர்ட் டேரக்ஷன் வந்துருச்சு. சரிங்களா? மைனஸ் டவுன்வர்ட் டேரக்ஷன். அப்போது இந்த ஜாயிண்ட் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இதுதான் நமக்கு அந்த ஜாயிண்ட் பி. அப்போ ஆர்பி மைனஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் 500 நியூட்டன். நமக்கு என்ன வரும்? டவுன்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா அப்வர்ட் நமக்கு ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுமா? அப்போது அப்வர்ட் டைரக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் 500 நியூட்டன் ஆக்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிகல் ஃபோர்ஸ் போடும்போது நமக்கு எந்த ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகல. வெறும் 500 நியூட்டன் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ அப்வர்ட் டைரக்ஷனில். சரிங்களா? அப்போ அப்வர்ட் டைரக்ஷன் கம்பேர்ட் டு திஸ் ஜாயிண்ட். அப்போ நமக்கு என்ன வருது? இந்த joint with respect to this joint, this force is acting away from the joints. Okay, away from the joints அப்படிங்கும்போது tension towards the joint அப்படின்னா compression. ஓகேங்களா? அப்போ மீனிங் என்ன? நமக்கு 500 நியூட்டன் இஸ் த டென்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின்ப்பா. சரிங்களா? தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த டேரக்ஷனை அஷ்யூம் பண்ணுறது நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்கள் உங்கள் விருப்பம். நான் ஃபஸ்ட்டு அஷ்யூம் பண்ணவே எப்படி அஷ்யூம் பண்ணேன்? மேலே தான் நான் அஷ்யூம் பண்ணேன். ஏன்னா எப்பவுமே நமக்கு ஃபோர்ஸ் அப்படி தான் நமக்கு சப்போர்ட்டில் கொடுக்கும்னு அஷ்யூம் பண்ணேன். பட் இங்கே பேஸ்ட் ஆன் திஸ் அனாலிசிஸில் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டேரக்ஷன் ஆக்ட். அப்போ நம்ம நெகட்டிவில் வந்து நம்ம அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் தப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? எஸ். அதர்வைஸ் ஓகே, இங்கே நெகட்டிவ் இருந்துச்சா, அப்போ இது கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அவே ஃப்ரம் டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் போடாமல் அவே ஃப்ரம் த ஜாயிண்ட்ஸ் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ஆன்சரில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சே போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஓகே ஃபார் தி தி ஃபோர்ஸ் இன் தி மெம்பர் EF. ஓகே, the force on the member EF is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் நம்ம சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிடலாங்களா? சப்போர்ட் ரியாக்ஷன் இது ஏன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் பின்னு வச்சுக்கோங்க. RA ப்ளஸ் RB is equal to what? 20 கிலோ நியூட்டன். சரிங்களா? கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்? 10 கிலோமீட்டர். இங்கே வந்துருங்க 10 மீட்டர். அப்போ நம்ம கேட்குறது இந்த EF மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஆன் தி EF இது ஒரு நமக்கு இட் வில் கம் அண்டர் சம் அசம்ஷன். ஞாபகம் இருக்குங்களா? The member is the collinear member at the joint. There is no force acting at the joint. The member is the zero force member. Okay, the force is answer is 0. Option 4 is correct answer. The member is the collinear member. It is connected with in between member is connected. There is no force at the joint. This is a zero force member. The member is the non-collinear member. There is no joint force. Okay, there is no force at the joint. Both member is the zero force member. இது ரெண்டுமே எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் சும்மா ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகே, ஸோ டேரெக்டாக மெம்பர் அனலைஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தா போதும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே ஓகே ஃபைன். 2 steel trusses X. ஓகேங்களா? 2 steel trusses X and X, Y, Z. Y is at identical size supported 200 kilonewton as shown in the figure. The length of your truss is 1 meter. Okay, the force on the truss XY. Okay, XY ல என்ன நினைக்கிறீங்க? சேம் அதே கேபிள் சிஸ்டம் தான். ஓகேங்களா? அப்போ இது பாருங்க, சிமெட்ரிக் ஒன். The load is acting the symmetric. Now we consider this one inclination. ஓகேங்களா? 200 sorry, this is angle of 30 degree. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? டவுன்வர்ட் டைரக்ஷனில். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் மேலே கொடுத்துட்டீங்க. அப்போ நமக்கு என்ன ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல 100 கிலோ நியூட்டன். கரெக்டாக? எஸ், 100 நியூட்டன். ஓகேங்களா? கிவன் டேட்டா இஸ் நியூட்டன். ஓகேங்களா? அப்போ இதில் பாதி நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நமக்கு தான் நம்ம கான்செப்ட். அப்போ இதில் ஒரு 100 கிலோமீட்டர், இதில் ஒரு 100 கிலோமீட்டர். நம்ம என்ன கேட்குறீங்க? இதில் தான் நீங்கள் ஃபோர்ஸ் கேட்குறீங்க. கரெக்டாக? அப்போ இந்த ஜாயின் அனலைஸ் பண்ணும்போது சமேஷன் ஆஃப் தி
vertical force equal to 0 because of in the jointல there is no horizontal force. இது வந்து hinge joint தான். அப்போ பாருங்க horizontal போன cos theta vertical வந்த sin theta கரெக்ட்டா? எஸ். அப்போ upward force நமக்கு upward positive minus downward ஓகேங்களா minus downward the force on the xy horizontal cos theta vertical sin theta equal to 0 சரிங்களா? sin theta நமக்கு சொல்லுங்க எவ்வளவுன்னு equal to sin xy of the force sin 30 அப்படினா 1/2 னு எழுதிக்கலாங்களா? yes 1/2. அப்ப again you multiple this one with 2, so fxy is equal to answer is 200 kilonewton சரிங்களா? 200 kilonewton is the correct answer. அது எப்படி இங்கே 200 வருது இங்கே 200 வருது அங்க உங்களுக்கு 3/4 தான வந்துச்சு அப்படி கூட क्वेश्चन உங்களுக்கு வரலாம். என்ன ரீசன் அப்படினா because of the angle ஓகேங்களா? angle 30 டிகிரி வரும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆகுதோ அதே ஃபோர்ஸ் தான் எல்லா ஜாயிண்டும் நமக்கு ஆக்ட் ஆகும் ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन. நெக்ஸ்ட் ஓகே, so what is the total degree of static indeterminacy and both internal and external of the plane frame கேக்குறாங்க. அப்ப static indeterminacy SI is equal to ஃபார்முலா நமக்கு என்ன frame ஃபார்முலா R minus 3 plus 3C minus number of releasing force. சரிங்க, releasing force னா 2 hinge இருக்காங்க ஓகேங்களா? சோ இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் ஓகேங்களா? எஸ், क्वेश्चन நம்பர் 1 இது உங்களுக்கான ஒரு क्वेश्चन. ஓகே எஸ். நெக்ஸ்ட் 2, what is the degree of static indeterminacy of the frame? சேம் அதே क्वेश्चन தான் ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பீம் கவுண்ட் மெத்தட்ல போட்டாலும் போடலாம் because of all வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீம் ஓகேங்களா? பீம் கவுண்ட் மெத்தட்ல போட்டாலும் ஓகே, ஆர் டைரக்ட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே. சேம் திஸ் ஆல்சோ சேம் ஃபார்முலா SI is equal to R minus 3 plus 3C minus R அப்படின்னு நாம சொல்லிக்கலாம் ஓகேங்களா? R minus 3 or 3C minus R dash அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா? R dash இது. அப்போ இதனுடைய வேல்யூ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் நேம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை அட்டெண்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஓகேங்களா? பயம் போகும்ன்றதை விட கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ன்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கைனமேட்டிக் இண்டெக்ஸ் ஸ்டாட்டிக் நேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை டைம் படிச்சாலும் ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. இது என்னப்பா இதுல ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க அதுல ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க, யாரும் என்னமோ ஆன்சர் கொடுத்துட்டு போறாங்க. அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. R minus 3 plus 3C minus R for what? பீமுக்கு, M plus R minus 2J for ட்ரஸ்ஸுக்கு சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து 3J minus R minus M ஆக்சுவலி ரிஜிட் மெம்பருக்கு சரிங்களா? ஆக்சுவலி எஸ் கரெக்ட், ஆக்சுவலி yes rigid member 3J minus R actually extensible member அந்த क्वेश्चन கொடுத்துருவாங்க. actually rigid or actually extensible member கொடுத்துருவாங்க. this is kinematic indeterminacy, this is for the static indeterminacy ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு क्वेश्चंस லாஸ்ட் 2 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது சேம் R minus 3 plus 3C minus R இது எல்லாமே ஃபிக்ஸ்டு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. நம்பர் ஆஃப் மெம்பர் எத்தனை என்னங்க, எனக்கு நம்பர் ஆஃப் மெம்பர்ல எனக்கு என்ன தெரியாது சார் அப்படின்னா நீங்க டைரக்டா பீம் கவுண்ட் மெத்தட் போடுங்க. எத்தனை பீம் வந்து இருக்குன்னு பாருங்க. ஓகே எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन. ஓகே எஸ், இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிவில் விங்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிஎன்பிசிஏக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட வீடியோவில் நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 சப்ஜெக்ட் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 சப்ஜெக்ட் இருக்குது. எஸ்டிமேஷன் ஓகேங்களா, 1 பில்டிங் மெட்டீரியல்ஸ், 2 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங் சர்வேயிங் ஓகேங்களா. அடுத்து 4th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் ஓகேங்களா, ஹைட்ராலிக்ஸ் அண்டு இரிகேஷன் ஹைட்ராலஜி அண்ட் ஹைட்ராலிக்ஸ் ஓகேங்களா. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் ஓகேங்களா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓகேங்களா மேக்ஸிமம் ஜூலை 5க்குள்ளே நம்ம வந்து முடிச்சிருவோம் சரிங்களா? மீன்ஸ் திஸ் வீக்கில் நம்ம முடிச்சிடும். இதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம், கான்செப்ட் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை எதை எழுதிக்க மாட்டோம், சிலபஸ் எடுக்கிறோம். இந்த கொஷின் இந்த கான்செப்ட் டுடே ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் அப்படின்னு ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் எடுக்கிறோம். ஸோ அதில் என்னென்ன கொஷின் இருக்குது, மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு பண்ணலாம். அடுத்து இதே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிசி டிசைன் போட்டிங்கன்னா டிசைன் ஆஃப் பீம்ஸ், அப்போ அதில் என்ன கொஷின் கேட்கலாம், பேசிக் கொஷின்ஸ் என்ன கேட்கலாம் ஓகேங்களா. அப்போ FE 500 கொடுத்துட்டா என்ன வேல்யூ என்ன, மூமெண்ட்டோட வேல்யூ என்ன, FE 500 கொடுத்துட்டு FE 415 கொடுத்துட்டா அதோடைய மூமெண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.